எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இந்த யூனிட் 1 அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி எஜுகேஷன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சென்டர் அது ரொம்ப ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அப்போ இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அப்போ டெஃபினிஷன் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கனைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன். ஒரு குழந்தையினுடைய இந்த இனிஷியல் எஜுகேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். primarily to introduce very young children to a school type environment. அப்போ 3 to 6 years ஏஜ் உள்ள அந்த குழந்தைகளை நம்ம வந்துட்டு ஒரு இந்த கல்விக்கு தயார்படுத்தக்கூடிய அந்த ஒரு எஜுகேஷன் தான் என்ன சொல்லுவோம் நம்ம ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். இதனுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு ப்ரிப்பேர் சில்ட்ரன் ஃபார் பிரைமரி எஜுகேஷன் பை போஸ்டரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஹோலிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான வளர்ச்சி, அதை நம்ம என்ன சொல்றோம் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ டு ப்ரிப்பேர் சில்ட்ரன் ஃபார் primary education. Importance of primary pre-primary education. இதில் பார்த்தீங்கன்னா foundation for land பாருங்க establishes the basis for cognitive, அதாவது social, emotional and physical development. At the development of skills, early literacy and numeracy skills, social skills, motor skills, basic problem solving abilities. அதாவது இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய முக்கியத்துவம் என்ன? அப்போ ஃபவுண்டேஷன் சரிங்களா. அப்போ லேர்னிங்க்கு ஃபவுண்டேஷன் கொடுக்கறது தான் யார் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அடுத்தது ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்கே தான் இருக்குது ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அடுத்தது சோசியலைசேஷன். அப்போ என்ன, அப்போ குழந்தை எழுச்சியும் வீட்டில் இருந்துட்டு அடுத்தது புதுசாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க, அவங்க கூட பேசுவாங்க பழகுவாங்க பாருங்க. இன்ட்ராக்டிவ் அப்போ ஹெல்ப்ஸ் சில்ட்ரன் லேர்ன் டு இன்ட்ராக்ட் வித் பியர். பியர்னா அவங்க சக மாணவர்கள் அதுதான் என்ன சொல்லணும் பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடல்ட்ஸ் அவுட் சைட் த எர்த், வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு சோசியலைசேஷன் கிடைக்கும். அடுத்து எமோஷனல் டெவலப்மெண்ட் ப்ரொமோட்ஸ் செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடன்ஸ் அண்ட் எமோஷனல் ரெசிலியன்ஸ். அப்போ பாருங்க இது எல்லாமே எமோஷனல் சம்பந்தம் தான் இல்லையா. அப்போ எல்லாத்தையும் நமக்கு வளர்க்கக்கூடியது தான் என்ன, இந்த வளர்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அடுத்தது பாருங்க இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமா இந்த கரிக்குலம். இந்த கரிக்குலம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கரிக்குலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிசைன் டு பி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் சரிங்களா. அண்ட் பிளே பேஸ்ட். ஸோ ஃப்ளெக்சிபிள் அதே போல பிளே பேஸ்ட்னா அந்த விளையாட்டுடன் கற்கக்கூடியதாக இருக்கும். டு என்கரேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டிஸ்கவரி. அடுத்தது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அப்போ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணும், அவங்க வந்து ஸ்டோரி டெல்லிங் கதை மூலமா இல்லை ரைம்ஸ் சாங்ஸ் அண்ட் பேசிக் ஃபோன்ஸ் அது மூலமா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அடுத்து நியூமரசி கவுண்டிங். அப்போ அது வந்து எப்படின்னா இந்த மேக்ஸ் எல்லாம் படிப்பாங்க இல்லையா, அப்போ அதை வந்து எப்படி இருக்கணும் பேசிக் கவுண்டிங், அப்போ ஷேப்ஸ், பேட்டர்ன் ரெகனைசேஷன், இது எல்லாம் அங்கே வந்து காம்பனன்ஸாக இருக்கும் கரிக்குலம், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், நியூமரசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் டெவலப்மெண்ட். அப்போ அங்கே என்ன கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, டு டெவலப் கிராஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ். அதாவது என்ன ரன்னிங், ஜம்பிங், டிராயிங், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அங்கே வந்து இருக்கும். அந்த சோசியல் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டிஸ், அது ஒரு மாதிரி ஷேரிங், கோஆபரேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அப்படின்னா என்ன, ஒரு 2 or more parties used to find a cordial solution to a problem. அதான் வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் நம்ம சொல்றோம். அப்போ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்கில்ஸ். அப்போ அது வந்துட்டு அங்கே டெவலப் பண்ணும். குரூப் ஆக்டிவிட்டிஸ், ஒருத்தர் ஷேர் பண்றது, அது இல்லை. அது கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். என்னென்ன கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், ஆர்ட், மியூசிக், டான்ஸ் அண்ட் இமேஜினேட்டிவ் பிளே. அப்போ இதெல்லாம் இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுடைய காம்பனன்ட்ஸ். எல்லாம் பாருங்க கரிக்குலம், லாங்குவேஜ், நியூமரசி, பிசிக்கல் டெவலப்மெண்ட், சோசியல் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம். அப்போ ஒரு ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல அது வந்து அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான எஜுகேஷனாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், அது வந்துட்டு சைல்டு சென்டர்ட் அப்ரோச். அப்போ அது என்ன, குழந்தை மைய அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபோக்கஸ் ஆன் த இண்டிவிஜுவல் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் சைல்டு. ஒவ்வொரு சைல்டுக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன டிராயிங் வரைகிறதா, ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தைகிட்ட அணுகினாச்சுன்னா அது ஒரு எஃபெக்டிவ் ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராமா இருக்கும். ஆனால் எல்லா குழந்தைக்கும் எல்லா ஆக்டிவிட்டியும் பிடிக்கும். ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு விளையாடுறது பிடிக்கும், ஒரு குழந்தைங்களுக்கு எழுதுறது, டிராயிங், இந்த மாதிரி பிடிக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், சைல்டு சென்டர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது என்ன, இந்த பிளே பேஸ்டு லேர்னிங். அப்போ விளையாட்டோடு இந்த லேர்னிங் இல்லையா, கற்றல். அப்போ பாருங்க விளையாடி கற்றல் அப்படின்னு சொல்லுவோம்.
எம்பசைசிங் லேர்னிங் த்ரோ பிளே டு மேக் எஜுகேஷன் என்ஜாய். அப்போ அவன் வந்து விளையாடி கொண்டே கற்கும் பொழுது அது அவனுக்கு எப்படி இருக்கும், என்ஜாய். எஜுகேஷன் வந்துட்டு ஒரு என்ஜாய் மெத்தட்ல அவன் வந்து படிக்கிறான். அண்ட் ஆல்சோ எஃபெக்டிவ். அப்போ பாருங்க, பிளே பேஸ்ட் லேர்னிங். இதே கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க, பிளே பேஸ்ட் லேர்னிங். இப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன பாருங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அப்போ இன்க்ளூசிவ்னா என்ன, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய இப்போ வந்துட்டு ஒரு சிலர் வந்து நார்மலான சைல்டு இருப்பாங்க, கொஞ்சம் பிசிக்கலி சேலஞ்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பாருங்க, அப்போ என்ஷூரிங் ஆல் சில்ட்ரன் இன்க்ளூடிங் தோஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ஹேவ் ஆக்சஸ் டு குவாலிட்டி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அப்போ அவங்களுக்கும் அந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வந்துட்டு ஏற்ற விதமாக இருக்கும். சரிங்களா? அப்போதான் இந்த ப்ரீ பிரைமரி இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் நீட்ஸ், அப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் தேவைப்படும். அப்போ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போதான் அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு எஃபெக்டிவா இருக்கும். அடுத்த சேஃப் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட். அப்போ பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஏ நர்ச்சரிங் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் தட் என்கரேஜஸ் லேர்னிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்போ பாருங்க, அப்போ எப்படி இருக்கணும் பாருங்க, நேச்சரிங் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட். ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே என்ன இருக்கும், அந்த அங்கே ஒரு எஃபெக்டிவ் ப்ரீ ப்ரோக்ராம் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். என்னென்ன டீச்சிங்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன டீச்சிங் மெத்தட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, இன்ட்ராக்டிவ் அண்ட் என்கேஜிங் மெத்தட்ஸ் இல்லையா. அப்போ குழந்தைகளை வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ என்கேஜ், அவங்கள வந்து என்கேஜ் பண்ணி, இல்லைன்னா அவங்கள நம்ம மட்டும் டீச் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, அவங்களே என்ன செய்யணும், அதை இப்போ ரைம்ஸ்னா ரைம்ஸ் அவங்களையும் பாட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ யூசிங் சாங்ஸ், கேம்ஸ், பப்பட்ஸ் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் டு மெயின்டைன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்கேஜ்மெண்ட். அவங்க இன்ட்ராக்டிவா இருக்கணும், அதே போல என்கேஜ்மெண்ட் அவங்க வந்து என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த விஷுவல் அண்ட் டாக்டைல். டாக்டைல்னா அவங்க வந்து டச் பண்ணி அவங்க வந்து விளையாடக்கூடியது, அதான் பார்த்தா விஷுவல், பார்க்கக்கூடியது. அப்போ யூட்டிலைசிங் எஜுகேஷனல் டாய்ஸ், பிக்சர் புக்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் போர்ட்ஸ் இல்லையா. இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே இன்டராக்டிவ் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுலேயே என்ன சொல்றாங்க, ரைம்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது வீடியோஸ் வந்து போடுறாங்க, இந்த மாதிரி விஷுவல் அண்ட் டாக்டைல். அடுத்தது பேரண்டல் இன்வால்வ். இப்போ இதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்த்தீங்கன்னா இதில் என்கரேஜிங் பேரண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் their child's early education through regular communication and involvement in activities. இதை அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு வந்து கடைசியில் கொஸ்டின் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக கவனிச்சாதான் கொஸ்டினை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பாருங்க, அப்போ பேரண்டல் இன்வால்வ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு, சின்ன குழந்தைங்க எப்படி இருக்காங்க, எதை லேர்ன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எது பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலர் கம்யூனிகேஷன், அங்கே வந்து என்ன செய்யணும், டீச்சர்கிட்ட போய் எப்படி படிக்கிறான், என்ன படிக்கிறான், எப்படி இருக்கிறான், ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அப்போ பேரண்டல் இன்வால்வ்மெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக். அப்போ அசஸ்மெண்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ அந்த சைல்டு வந்து எப்படி இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றாப்ல அப்படிங்கிற ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அப்சர்விங் அண்ட் டாக்குமெண்டிங் சில்ட்ரன்ஸ் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ரொவைடிங் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் டு கைட். அப்போ என்ன பண்ணணும், அசஸ்மெண்ட் பண்ணணும், அவன் எப்படி வந்து வளர்ந்து வர்றான், என்ன மாதிரி அவங்க லேர்ன் பண்றாங்க. ஸோ அப்போதான் என்ன செய்ய முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த குழந்தையை கொண்டு போக முடியும். இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அப்போ நம்ம ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் இல்லையா. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ என்னென்ன சேலஞ்சஸ் பாருங்க, ஆக்சஸ் அண்ட் அஃபோர்டபிலிட்டி. ensuring all children have access to pre-primary education regardless of their socio-economic background. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்கும். அப்போ அதை என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும், எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி போய் சேருகிறதா அப்படிங்கிறத என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், மெயின்டைனிங் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இன் டீச்சிங் கரிக்குலம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ பாருங்க, நல்ல என்ன இருக்கணும், அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை ஸ்டாண்டர்டை அதில் என்ன டீச்சிங்ல மெயின்டைன் பண்ணணும். அதே போல கரிக்குலமும் நல்லா எப்படி இருக்கணும், நல்ல ஹை ஸ்டாண்டர்டா இருக்கணும். அதே போல அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும். அப்பதான் அங்கே எஜுகேஷன் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கும். அடுத்த ட்ரைனிங் ஆஃப் எஜுகேட்டர்ஸ். அப்போ நம்ம வந்து எஜுகேட்டர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரைனிங், நமக்கு அரசாங்கமே நிறைய இந்த 1 to 5 எடுக்கிற டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்து புது புது டெக்னாலஜி வரும்போது அதையும் என்ன செய்யணும், குழந்தைகள் சொல்லி கொடுக்குற மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாருங்க, ப்ரொவைடிங் ஆட்வேட் ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஃபார் ப்ரீ பிரைமரி டீச்சர். பாருங்க, எல்லாத்துக்கும் போதிய ட்ரைனிங் கொடுக்கணும், அதே போல ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். அப்போ டீச்சர்ஸ்க்கு எல்லா நியூ டெக்னாலஜி, நியூ மெத்தட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அப்போதான் அவங்க வந்து குழந்தைகளுக்கு நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்க முடியும். அது ஒன்று. அடுத்து கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. பாருங்க, அப்போ ஒவ்வொரு
குழந்தைங்க ஒவ்வொரு கல்ச்சுரல்ல இருந்து வரும், ஒவ்வொரு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரும். இப்போ வந்து சிட்டி சைட்ல ஒரு மாதிரி இருக்கும், இப்போ அதே போல மலைவாழ் கிராமங்கள்ல அங்க வந்து கல்ச்சுரல் வேற மாதிரி இருக்கும். அப்ப பாருங்க, அடாப்டிங் த கரிக்குலம் டீச்சிங் மெத்தட்ஸ் டு பி கல்ச்சுரலி ரெலவெண்ட் அண்ட் சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. அப்போ அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு எந்த மாதிரி டீச் பண்ணா அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த மெத்தட்ஸை நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? அதான் பாருங்க கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. அப்ப இது எல்லாம் என்ன ஆகும், சேலஞ்சஸ் இன் இம்ப்ளிமெண்டிங் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். அடுத்தது என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அண்ட் பாலிசி இனிஷியேட்டிவ். நம்ம நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலாம் பார்த்துக்கோங்க இல்லையா, அதே போல பாருங்க நேஷனல் பாலிசிஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். அப்போ பாருங்க நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்போ வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கல்விக் கொள்கைகளை கொண்டு வர்றாங்க. அப்ப கல்விக் கொள்கை எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக தான் இந்த கல்விக் கொள்கைகளை கொண்டு வரும். அடுத்தது பாருங்க ஃபண்டிங் அண்ட் சப்போர்ட். அப்போ கவர்மெண்ட் கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த டீச்சிங் ப்ரீ பிரைமரி எஜுகேஷனுக்கு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், என்ன மாதிரி நடத்தியாச்சுன்னா அவங்க குழந்தைகள் வந்து ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கான அந்த ஃபண்டிங் சப்போர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் ஃபண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர் ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும். அதே போல நேஷனல் பாலிசிஸ் அப்போ அதை என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் என்ன நடக்கும், எல்லாருக்கும் போய் அந்த எஜுகேஷன் போய் சேரும். அடுத்து பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின். அப்போ இந்த மாதிரி அவேர்னஸ் என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம். ப்ரொமோட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் டு பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அப்போ என்ன பண்ணணும், ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஏற்படுத்தும். கண்டிப்பா குழந்தைகள் வந்து படிச்சா மட்டும்தான் அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்பப்போ கண்டக்ட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணலாம் பாருங்க, கேஸ் ஸ்டடி அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அப்போ பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ், அடுத்து இனோவேட்டிவ் அப்ரோச்சஸ், இதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல வரும். அப்போ அதில் இந்த எக்ஸாமினேஷன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். அப்போ நமக்கு வந்து இந்த ஒரு ஸ்டடி நம்ம எடுக்கும். என்ன ஸ்டடினா, இப்போ ஒவ்வொரு ரீஜன்ல வந்துட்டு இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இருக்கும் இல்லையா, அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், அதை வந்துட்டு நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ அந்தந்த ரீஜன்ல என்ன மாதிரியான அந்த ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம் வந்து எஃபெக்டிவா இருக்குது. அதான் பாருங்க எக்ஸாமினேஷன் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல நடக்கிற அந்த எக்ஸாமினேஷன் அந்த ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம் என்ன பண்ணி பார்க்கணும், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது என்ன பண்ணணும், அதை என்ன மாதிரி எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். அது ஒன்று. அடுத்து இனோவேட்டிவ் அப்ரோச். அப்போ என்ன, யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நியூ டீச்சிங் மெத்தட் டு என்ஹான்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ என்ன பண்ணலாம், இனோவேட்டிவ் அப்ரோச்சஸ் என்ன, புதிய மெத்தட், புதிய மெத்தட்ல இந்த குழந்தைங்களுக்கு எப்படி நடத்தலாம் அப்படிங்கிறது டு என்ஹான்ஸ் லேர்னிங். அது கம்யூனிட்டி இன்வால்வ். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஹஸ் இம்ப்ரூவ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். அப்போ கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட், அப்போ ஒரு ஊரில் உள்ள எல்லாருமே என்ன செய்யணும், இதில் இன்வால்வ்மெண்ட் ஆகும். சரிங்களா? அப்போதான் என்ன செய்ய முடியும், இந்த ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் இஸ் a critical stage in the child's development, laying the foundation for future learning and success. அப்போ இதுதான் வந்து என்ன, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தான் இருக்கிறதுலையே அந்த குழந்தையினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இருக்கணும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கதான் அந்த குழந்தையினுடைய ஃபவுண்டேஷனே இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் ப்ரீ பிரைமரி ப்ரோக்ராம் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இஸ் இன்க்ளூசிவ். எல்லாருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்ததா இருக்கும், எல்லாருக்கும் சேர்ந்ததா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்டு சென்டர், குழந்தை மையமா இருக்கணும். அண்ட் இன்கார்பரேட்ஸ் பிளே பேஸ்ட் லேர்னிங் டு ஃபாஸ்டர் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அப்போ அந்த பிளே பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கும், எந்த ஒரு டீச்சிங் மெத்தடாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், பிளே பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கணும். அப்போ தான் ஒரு முழு வளர்ச்சி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். சரி, அப்போ இந்த மாதிரி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் நம்ம வந்து கொண்டு வரலாம். அடுத்தது பாருங்க யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்.